நல்ல வெள்ளை சட்டை போட்டுட்டு போகிறோம். ரோட்டில் போயிட்டு வரும்போது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தூசி படிஞ்சிருக்கிறது, கலர் மாறி இருக்கு, துவைக்கிறோம். அது மாதிரி ரட்சிக்கப்படும் பொழுது உண்மையாகவே பரிசுத்தவான்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது கரைப்படுகிற நேரங்கள் என்று, தவறுகிற நேரங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போவதில்லை. அப்படி நம்ம தவறும் பொழுது நாம் நம்முடைய கதை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற நிலை நமக்கு கிடையாது. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிற ரத்தமாக இருக்கு. இந்த வெள்ளை சட்டையில் கொஞ்சம் தூசி படிஞ்சிருச்சு. நம்ம எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா, இருட்டு ரூமில் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஒளிக்கு இல்லை சூரிய ஒளிக்கு இல்லை டியூப் லைட் இல்லை அது மாதிரி லைட்டு கொண்டு வந்தோம்னா எங்கெல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்குன்னு தெரியும். அதுபோல் வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது இங்கிருந்தால் லைட்டு வருது நமக்கு. இந்த வெளிச்சம் நம்ம மேலே படும்போது ஆவியான நம்ம காட்டுவார். நல்ல வெள்ளை சுத்தமான அந்த ஆத்துமால இந்த இடத்துல கரை படிஞ்சிருக்குன்னு காட்டின உடனே அவருடைய இரத்தத்தினால் ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்கன்னு கேட்கும்போது வசனம் சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.